விஜய் வந்து நடந்த உண்மை எல்லாத்தையுமே வந்து வெண்ணா கிட்ட வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி காவேரியை கல்யாணம் பண்ணின விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து வெண்ணா பயங்கரமாக கதறி அழறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. ஏன் விஜய் இப்படி எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜய் வந்து எவ்வளோ சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறாரு. ஆனால் வெண்ணா சமாதானம் ஆகல. உடனே மயங்கி விழுறாங்க. அவங்கள நர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இதையெல்லாம் பார்த்துருக்க வந்து ராகினி வந்து யோசிக்கிறாங்க. எப்படியாவது வெண்ணா கிட்ட ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி வந்து வெண்ணாவை வேறு மாதிரி நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும். வெண்ணா வச்சு தான் வந்து இந்த குடும்பத்தை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம விஜய் வந்து நம்ம காவேரி பார்க்கறதுக்காக வண்டியை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டே போகிறாரு. யோசனை பண்ணிகிட்டே போகிறாரு. வெண்ணா பற்றி எல்லா விஷயத்தையும் வந்து காவேரி கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே போகிறாரு. விஜய் வந்து வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் விஜய் வரலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி வந்து தவிக்கிறாங்க. அடுத்து காவேரி வந்து அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதனால் காவேரியும் கிளம்பிடுறாங்க. இங்கே காவேரி கிளம்பினோடனே விஜய் வந்து அந்த வந்து கோயிலுக்கு வராரு. கோயிலில் வந்து எல்லா இடமும் காவேரி எல்லா இடமும் சுற்றி பார்க்குறாரு. ஆனால் காவேரி காணோம். விரக்தி அடைகிறார் விஜய். காவேரி எங்கே போயிட்டா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து காவேரி வந்து வர வழியில் வந்து மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. அப்போ நிவின் வந்து அவங்கள வந்து வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து உதவியெல்லாம் காவேரிக்கு செய்கிறாரு. ஜூஸ்லாம் வாங்கி கொடுக்குறாரு. என்னாச்சு காவேரி அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை, காலைல சாப்பிடல, அதான் அப்படி இருக்குது, உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி காவேரி வந்து சொல்லி மழுப்புறாங்க. அடுத்து வந்து விஜய் மீட் பண்ண தான் வந்தேன்னொன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நிஜமாவா காவேரின்னொன்னே ஆமாம், அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் வெண்ணாவோட விஷயம் மட்டும்தான் எனக்கு இடிக்குது. அந்த விஷயம் பற்றி வந்து பிரச்சனை இல்லைனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை விஜய் கூட வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு நிவின். நீயும் வந்து விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அதான் முக்கியம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு நிவின். இங்கே வந்து எங்கே போயிட்டா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தவிச்சு போகிறாரு நம்ம விஜய். அப்போ காவேரி வந்து வீட்டு வாசலில் வராங்க. அப்போ பார்த்துட்டு விஜய் ஓடி போய் பேசலான்னு போகிறாரு. அதுக்குள்ளே அவங்க அம்மா வந்து காவேரியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சரி பேச முடியலையே சொல்லிட்டு தவிக்கிறாரு விஜய். அடுத்து வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஃபோன் வருது. நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்றாரு. ஆமாம் நிஜமாக தாங்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் இருக்கவங்க சொல்கிறாங்க. அப்பாடா இப்போ நிம்மதி ஆகிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரிக்கு எப்படி சொல்கிறது, வேறு வழியே இல்லை, தாமதிக்கக்கூடாது, நான் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கா வந்து வெண்ணிலா, அதனால் வெண்ணிலா என்ன முடிவு வேணாலும் இருக்கலாம், அதனால் சீக்கிரமாகவே வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. இங்கே வந்து காவேரிக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறாரு. காவேரி வெண்ணிலாவோட மாமா கிடைச்சாச்சு, வெண்ணிலாவுக்கு சீக்கிரமாகவே வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக நான் வந்து வெண்ணிலாவோட மாமாவை தேடி போகிறேன். சாரி காவேரி, நான் இதை முடிச்சுட்டு வந்து உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, மெசேஜ் அனுப்பிச்சி விட்டுறாரு. காவேரி இந்த மெசேஜை பார்க்குறாங்க. வெண்ணிலாவோட மாமா கிடச்சிட்டாரா, அதுக்கு தான் விஜய் வரலையா வந்து கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, வெண்ணிலாவோட மாமாவை தேடி போகிறதுக்காக அவங்க தாத்தா கிட்ட சொல்கிறாரு. தாத்தா மாமாவை கையோடு நம்ம கூப்பிட்டு வந்துட்டு வெண்ணிலாவை அமுச்சு விட்டலாம் தாத்தான்னு. ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்றாங்க. இல்லைப்பா நானும் வரேன் அவங்க மாமாவை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. தாத்தா வேணாம் தாத்தா, நீங்கள் இங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன். இல்லைப்பா நானும் வரேன். எப்போவுமே இந்த மாதிரி பெரியவங்க மனுஷங்கிட்டலாம் பேசணுன்னா என்ன மாதிரி ஆளுங்க தான் கரெக்டாக இருக்கும். உனக்கு பக்குவமாக பேச தெரியாதுப்பா, என்ன நடந்தது ஏது நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவங்க மாமாவை கூட்டிகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அவங்க மாமா கூட்டிட்டு வந்து வெண்ணிலாவை அவங்க மாமா கூட போய் அமுச்சு விட்டுடலாம். அவங்க மாமா சொன்னால் கண்டிப்பாக வெண்ணிலா கேட்பாள்ல அப்படின்னு தெரியலையே தாத்தா அப்படின்றாங்க. சரிப்பா நம்ம நேரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே வந்து அந்த அட்ரஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கரெக்டாக அவங்க மாமா வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே வந்து அவரை மீட் பண்ணுறாங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னோடனே நான் தாங்க விஜய். விஜய் அப்படின்னா அப்போது வந்து வெண்ணிலா அவங்க வீட்டில் கொடுத்துன்னு இருந்தாரு அவங்க அப்படின்னு. ஆமாம் சரி, இப்போ வெண்ணிலா பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. சார் வெண்ணிலா எங்கள் வீட்டில் தான் சார் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து அவங்க சொல்கிறாங்க. சாரிங்க, உண்மையிலே சொன்னால் அவங்க அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனோன்னே வெண்ணிலாவுக்கும் வந்து ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் வெண்ணிலா உயிரோடு இருக்க விஷயம் எனக்கு இப்போ தான் தெரியுது. உங்களுக்கு நீங்கள் சொன்னோன்னு தான். இங்கே பாருங்கள் சார், நீங்கள் வெண்ணிலாவை எப்படியாவது அழைச்சிட்டு வந்துடுங்க, உங்கள் கூட வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளோ காசு ஆனாலும் பரவாயில்ல, ஏதாவது என்ன பண்ணணும்னா சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் சார். ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சார், இதனால் எங்கள் குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனையாகுது. வெண்ணிலாவை நல்லா பார்த்துன்னு தான் ஆசை, ஆனால் என்னால் முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க சார், நீங்கள் கூட்டின்னு வந்து நல்லா பார்த்துங்க சார். ஆமாங்க, அவங்களுக்கு என்ன வந்து செய்யணுமோ எல்லாத்தையும் நாங்கள் செய்கிறோம். அது மட்டும் கிடையாது, எவ்வளோ வந்து பணம் கொடுக்கணும்னு சொல்லுங்கள், எல்லா பணத்தையும் நாங்கள் கொடுத்துட்றோம். ஒரு அமௌண்ட் வந்து அந்த பொண்ணுக்காக கொடுக்க தான் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாரு. சரிங்க நான் வரேன், அவரும் ஒத்துக்கிறாரு.